அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். பெரியவா மகாகாவில் இருக்கிறதே சாதுர்மாசியம் பூர்த்தியாச்சு. இந்த சாதுர்மாசியத்துக்கு நடுப்புற விநாயக சதுர்த்தி வரும். இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மண்ணு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம். அந்த பூஜை பண்ணி ரொம்ப நாள் அது யதாஸ்தானமாகாதே இருந்தது. அப்புறம் இந்த விஸ்வரூப யாத்திரை அன்னைக்கு தான் அந்த பிள்ளையாரையும் யதாஸ்தானம் பண்ணி அங்கே கொண்டு போய் நதியில் விசர்ஜனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணா அந்த பெரியவா அந்த பறையில வச்சிருந்ததுனால இன்னமும் அந்த இடத்துல அந்த பெரியவா இருந்த இடம் அந்த ரூம்லாம் அப்படியே இருக்கு. இந்த பெரியவா வியாச பூஜை பண்ண மேடை கூட இன்னும் அப்படியே பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கா. அந்த பறையில பெரியவா வச்ச கையால் தொட்டு வச்ச பிள்ளையார் இன்னமும் வச்சுட்டு இருக்கா. அப்படி இல்லாம அந்த மகாகாவில் பாதுகாத்துன்னு வரா. அந்த ஒரு நாளைக்கு பிரதோஷ பூஜை அந்த உள்ளுக்குள்ளதான் பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம். அந்த உள்ளெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த கர்நாடகாவில் அந்த தேசத்துல மழை அதிகம் கிடையாது. அதனால அவ என்ன பண்ணுவா, 4 பக்கம் செவுரு இருக்கும். செவுத்துக்கு மேல டாப்ல குறுக்கியும் நடிக்குமே அந்த மர மூங்கில் எங்கில் அதெல்லாம் போட்டு இந்த சோளத்தட்டை இளத்தட்டை இது மாதிரி அந்த வயல்ல வரைய இந்த வைக்கலுக்கல் அதெல்லாம் போட்டு மேல களிமண்ணை போட்டு அப்படியே பூசி விடுவா. அப்படிதான் இருக்கும். எல்லா அநேகமா வீட்டு ரூஃப் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த பெரியவா இருந்த ரூமோட ரூஃபும் அப்படிதான் இருந்தது. அப்படி இருக்கிறதே என்ன பண்ண, ஒரு நாளைக்கு பெரியவா பிரதோஷ பூஜை பண்ணிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள உட்காண்டா பெரியவாளுக்கு பக்கத்துல பொத்துன்னு மேலேருந்து ஒண்ணு விழுந்தது. என்னன்னா செந்தேள் ஒண்ணும் பெரிய தேள் மேலேருந்து விழுறது. அங்க மேல அந்த மரம் எல்லாம் போட்டு இந்த வைக்கலுக்கெல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த பூச்சி பொட்டுலாம் நிறைய இருக்கும். அது அப்பப்போ விழும் இதெல்லாம் விழும். வெளிச்சமோ போறல, வெறும் அரிக்கன் லைட்டு மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்து இந்த கைங்கன் ஏகாம்பரம் நடுங்கி போயிட்டு பெரிய தேடு கொடுக்க தூக்கி நிற்கிறது. பெரியவா அப்படியே கொஞ்சம் நகர்ந்தாள்னா போட்டுரும். இவர் இங்கேருந்து கத்தினர், பெரியவா அசையப்படாது அப்படின்னு. உடனே அப்புறம் உள்ளுக்குள்ள பின்பக்கமா போய் ஒரு அடுக்க போட்டு அந்த தேடை போட்டு மூடி அதை இந்த எடுத்து எதாவது பண்ணலான்னா கூட இருக்கிற ராஜகோபால், மேட்டூர் ராஜகோபால் அப்படிங்கிற இந்த பிரதோஷ காலமா இருக்கு, தேடை அடிக்கப்படாது அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவர் அப்படியே அதை கையால் கொடுக்க பிடிச்சு கொண்டு வெளியில தூக்கி போட்டு எல்லாம் பண்ணினார். இதெல்லாம் பார்த்து அந்த ஏகாம்பரம் என்ன பண்ணார், அப்புறம் பம்பாயில இருக்கிற ஒரு பக்தரை வர சொல்லி அடியில ஃபால்ஸ் சீலிங் மாதிரி இந்த கார்ட்போர்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணினா. இப்படி கார்ட்போர்டெல்லாம் வச்சு இந்த ஏன்னா ஏதானு விழுந்தா கூட அதுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பெரியவா மேலே விழுந்துடாத இருக்கணுமேனு. ஆனா என்ன ஆயிடுத்துன்னா, அங்க மழையே அதிகமா கிடையாதுங்கிற ஊர்ல பெரியவா இருந்ததுக்கு அப்புறம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. மழை கொட்ட ஆரம்பிச்சா மேலேயோ களிமண்ணை போட்டு பூசி இருக்கா, அடியில எல்லாம் ஒரே வைக்கலுக்கல் எல்லாமே இருக்கு. இந்த கார்ட்போர்டு எல்லாமே சேர்ந்துன்னு கொதன்னு ஊறிண்டு தண்ணியா உள்ளுக்குள்ளெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்படி தேடுகளு பூச்சி வருதேன்னு கார்ட்போர்டு போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணா மழை பெஞ்சா அப்படி வருது. அதுக்கப்புறம் குல்பர்காலேருந்து டின் ஷீட் எல்லாம் கொண்டு வர சொல்லி அதை மேலே போட்டு மூடிக்கிடி வேடிக்கையா இருக்கும் மக்களெல்லாம். அப்படி எல்லாம் பண்ணியிருந்தா இந்த குளத்தங்கரையில உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அவ உட்கார்ந்து இருக்கிற பலகாய்க்கு அடியில பாம்பு இருக்கு அப்படின்னா எல்லாரும் அலறா. பெரியவாள்கிட்ட கத்தினாலும் பெரியவா அந்த அசிஞ்சா இது ஏதாவது தூக்கி போட்டுற போறதோன்னு பயமா இருக்கு. கத்தவும் முடியாது, கத்தாதையும் இருக்க முடியாது. பெரியவானா ஒண்ணும் அது அந்த பிரஜையே இல்லை, சரீர பிரஜையே இல்லாத ஜபம் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு பெரியவா ஏந்து நந்தனம்னா பெலகாயை தூக்கலான்னா பயமா இருக்கு. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, ஒண்ணும் பண்ணாது, அதுகள்லாம் இருக்கிற இடத்துலதான் நாம இருக்கோம். அதாவது நாம தான் இனிமே பாம்பை பார்த்தா, தேடை பார்த்தா, அதை பார்த்தா, இதை பார்த்தா பயப்படுறமே வழிய நமக்கு அது இதானு பண்ணிவிட போறதோன்னு நினைச்சுன்னு பயப்படுறோம். ஆனா வாஸ்தவத்துல என்னென்ன, அதுகள்லாம் தான் நம்மளை பார்த்து பயப்படுறது. அது தற்காப்புக்காக தான் பாம்பெல்லாம் நம்மளை கடிக்க வருது, துஷ்ட ஜந்துக்கெல்லாம் கடிக்க வருது. நாம பாட்டுக்கு விசாரிந்தோம்னா அது பாட்டுக்கு விசாரிருக்கோம். அதுகள் இருக்கிற இடத்துல தான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால ஒண்ணும் பண்ணாது, கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டா. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. எந்த துஷ்ட அதாவது சாஸ்திரங்கள்ல பாக்குறோம், புராணங்கள்ல பாக்குறோம், பெரிய மகான்களோட ஆசிரமத்தெல்லாம் அப்படியே புலியும் மானும் தீர்த்தம் குடிச்சிருந்தது அப்படின்னு பரஸ்பரம் எதெல்லாம் விரோதமா இருக்குமோ அதெல்லாம் கூட அன்பா இருந்தது அப்படின்னு சொல்றான்னா எதனால அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. அந்த மகான்கள் அன்பு ஸ்வரூபமா இருக்கிறதுனால, பிரேமஸ்வரூபமா இருக்கிறதுனால, அவ மேலப்பட்ட காத்து அந்த சுத்தீவிர இந்த ஏரியா முழுக்களும் பரவி இருக்கிறதுனால பரஸ்பரம் விரோதமா இருக்கிற துஷ்ட ஜந்துக்கள்லாம் கூட அந்த ரேடியஸ்குள்ள போயிடுத்துனா தங்களோட சுபாவம் மறந்து போய் அதுகளும் அன்புமயமா ஆயிடுது. இதை பல இடங்கள்ல பெரியவா கேம்ப் எல்லாம் பார்த்திருக்கா. எப்பேற்பட்ட
துஷ்ட ஜந்துக்கள்லாம் வந்தா கூட ஒண்ணுமே பண்ணாது. கோழிக்குத்தி ஹாலாசியமையர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் பெரியவா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா, இவரும் உள்ளுக்குள்ள பண்ணார். உட்காருன்னா உட்காந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கிறதே பொத்துன்னு பெருசா நட்டுவாக்கிளி வந்தது. உள்ளேந்து வந்து பெரிய நட்டுவாக்கிளியை பார்த்தா தேளை விட பயமா இருக்கும். தேள் மாதிரியே பெரிய ஜெயிண்ட் சைஸா இருக்கும். கொட்டிதுன்னா அப்படி 2 கையால முன்னால பல்லால பிடிச்சுன்னு கொட்டிடும். அவர் பயப்படுறார். பெரியவா ஒண்ணும் இல்லை, அதை பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்னார். அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம், அதனால ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு என்ன பண்றா, நீ ஒண்ணு பண்ணு, அதை கொடுக்க பிடிச்சு கொண்டு வெளியில போடு அப்படிங்கிறா. இவர் அதை பார்த்தாலே வேர்த்து விறுவிறுத்து போயிடுத்து, ஹார்ட் நின்றுடும் போல இருக்கு, பயமா இருக்கு. ஆனா பெரியவாளானா ஒண்ணும் பண்ணாது, நீ பிடிச்சி கையால பிடிச்சு கொண்டு வெளியில போடுங்கிற. பெரியவா சொல்லிட்டா என்ன பண்றது, இவர் நடுங்கி இருந்தார். ஒரு வழியா கொண்டு போட்டதுக்கு அப்புறம் சொல்றா பெரியவா, அவரு அதெல்லாம் கவலையே படாத, இனிமே உன்னை விஷ ஜந்துக்கள் ஒன்றும் பண்ணாது. யாருக்கான ஏதான விஷக்கடியா இருந்தாலும் உங்கையால ஒரு விபூதி கொடு, அவளுக்கு சரியாப்படும். இது சொன்ன வாக்கு சத்தியம். அதுக்கப்புறம் இவர் இந்த கோழிக்குத்தியில இருந்து யாருக்கு என்ன தேடு கடிச்சதோ அத்தை பண்ணித்தோ இத்த பண்ணித்தோ உடனே இந்த ஹலாசமேட்ட வந்துருவா. வந்தா அவர் உடனேயே போய் கை கால அலம்பிண்டு ஒரு விபூதி எடுத்துன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பெரியவாளை பிரார்த்தனை பண்ணி இந்த விபூதி எட்டா விஷம் இறங்கி போயிடும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னர், ஒரு பெரியவாள்கிட்ட போய் பெரியவா சொன்னான்னு ஒரு நடுவாகலையே தேளை தூக்கி போட்டாலே அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றும் விஷ ஜந்துக்கள் ஒன்றும் பண்றதில்லை அப்படின்னா பெரியவாளை போய் தானே பண்ணுமோ. திருவியாத்துல பார்த்தீங்கன்னா ஆட்கொண்டார் அப்படின்னு ஒரு சன்னதி, அங்க பார்த்தா அந்த சுவாமி எப்படி இருப்பார், தேடு பாம்பு பூரா இதெல்லாம் மாலையெல்லாம் போட்டுருப்பார். இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் கண்ணுல பட்டு கொடுத்தோம்னா, தேளோ பாம்போ பூரானோ இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் கண்ணில் பட்டா எல்லாரும் வேண்டிப்பா. என்ன பண்ணா, ஆட்கொண்டாருக்கு குங்குலியம் வாங்கி, குங்குலியம் அப்படின்னு ஒண்ணு சாம்பிராணி மாதிரி, இந்த குங்குலியம் பிரீத்தி, அந்த குங்குலியம் போட்டா திருவியாத்துல ஆட்கொண்டாருக்கு குங்குலியம் போட்டா அதுக்கப்புறம் இனிமே இந்த கண்ணில் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் படாது அப்படின்னு இன்னி வரைக்கும் நம்பிக்கை. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவா. அப்ப அந்த ஆட்கொண்டார் யாரு, பரமேஸ்வரன் தானே. அவர்கிட்ட என்ன பண்ணும், எந்த விஷ ஜந்துக்கள். அப்படிதான் நீங்க பெரியவாளும் ஆட்கொண்டார் மாதிரி உட்காண்டா தேளாவது பாம்பாது இதுவாது ஒண்ணும் இல்லை, அது பாட்டுக்கு அது காரியத்தை பார்த்துட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். அப்படிதான் இந்த மகாகவலக்கிருதி இப்படி எல்லாம் நடந்தது. நவராத்திரி வந்தது, நவராத்திரி பூஜை. இந்த நவராத்திரிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு முதல் 3 நாளைக்கு துர்கையா வாகனம் பண்ணி பூஜை பண்றது, அடுத்த 3 நாளைக்கு லக்ஷ்மியா பண்றது, கடைசி 3 நாளைக்கு சரஸ்வதியா பூஜை பண்றது அப்படின்லாம் தானே வச்சுட்டு இருக்கோம். அப்படி 9 நாளும் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் கடைசியில இந்த மகாநவமி அன்னைக்காவானும் சரஸ்வதி பூஜைன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 9 நாளுமே பண்ணணும். அது மாதிரி முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதினு பூஜை பண்றது சம்பிரதாயம். அதனால இந்த மூலா நட்சத்திரத்தன்னைக்கே என்ன பண்ணுவா, சரஸ்வதி ஆவாகனம் அப்படின்னு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு இந்த கடைசி நாள் அன்னைக்கு மட்டும், நவமி அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முதல் 2 நாள்லேருந்தே பூஜை பண்ற வழக்கம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன பண்ண, எல்லாரும் வந்து சங்கர நாராயண சஷில் அப்படின்னு அவர் வந்து மடத்துல பண்ணி வைக்கிறார். இந்த மகாங்காவில் நவராத்திரி போது பாலுங்கிறவர் தான் பூஜை பண்றார். அப்போ பெரியவா ஐதாப்புல இந்த உட்கார்ந்துருக்கா. இந்த சரஸ்வதி ஆவாகனத்தன்னைக்கு புஸ்தகம் வச்சிருக்கு. இந்த சங்கர நாராயண பூஜா விதானத்தை வச்சுன்னு என்ன பண்ணார், அஸ்மின் புஸ்தக மண்டலே துர்காலட்சுமி சரஸ்வதியும் தியாயாமி அவாஹயாமி அப்படின்னு மந்திரம் சொன்னார். தியான ஸ்லோகத்தை சொன்னா உடனே பெரியவா கையை தட்டினா. உடனே சொல்றா, அது சரி, இன்னைக்கு சரஸ்வதி ஆவாகனம் தான், அப்படி இருக்கிறதே எங்கேருந்து வந்தா துர்கையும் லக்ஷ்மியும் அப்படின்ட்டு உடனே பெரியவா சொல்றா, இதுல வந்து சரஸ்வதி ஆவாகனா சரஸ்வதியை மட்டும்தான் பண்ணும், அதனால துர்கா லட்சுமி சரஸ்வதினு பண்ணணுங்கிறது இல்லை, மகா சரஸ்வதியும் தியாயாமி அவாஹயாமின்னு பண்ணினாலே போறோம் அப்படின்னு மந்திரத்தை கரெக்ட் பண்ணி திருத்தி மகா சரஸ்வதியும் தியாயாமி. அவ்வளவு பர்ஃபெக்ஷன். இதைக்கு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ வாவா பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு வாழும் புஷ்பத்தை அள்ளி போட்டுட்டு ஏதோ போறது அப்படிங்கிறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அதுக்கு நமக்கு கைட் பண்ணுவா பெரியவா. இந்த சரஸ்வதியும் தியாயாமின்னு ஞாபகம் வருது. பெரியவா சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு இருக்கா. மடத்துல எல்லாம் பூஜை பண்ற வழக்கம் உண்டு. பெரியவா பூஜை பண்ணி இந்த நாள்ல பூஜை பண்ணிட்டு இருக்கா. மடத்து வாத்தியார் பண்ணி வைக்கிறார், சரஸ்வதி அஷ்டோத்திரம் வாசிக்கிறார். மடத்துல பூஜை கட்டில் எலக்ட்ரிக் லைட் எல்லாம் உபயோகப்படுத்துற சம்பிரதாயம் இல்லை. இந்த தீபத்துல தான் பார்த்து பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறது. அது வெளிச்சம் போறல. புஸ்தகமோ பழைய புஸ்தகமா இருக்கு. இவர் சரஸ்வதி அஷ்டோத்திரம் படிச்சுட்டே வரத்தே அதுல ஒரு நாமாவளி. இவர் என்ன பண்ணார், பிரம்ம ஜெயாயே நமஹா அப்படின்னார். உடனே அதை பெரியவா இந்த மந்திரத்தை வாங்கிட்டு உடனே திருப்பி பிரம்ம ஜெயாயே நமஹா அப்படிங்கிறதே நமஹாங்கிறதே தான் புஷ்பத்தை போடுவா அம்பாள் சரணத்துல.
இப்படி புஷ்பத்தை எடுத்துட்டா இவர் பிரம்மஜயாயி நமஹா அப்படின்னு பெரியவா பூவை போடலை. அவரை பார்த்தா அவருக்கு புரியல. திருப்பி சொன்னார். அதை பெரியவா சரியா காதில் வாங்கலையாக்குன்னு திருப்பி சொன்னார். அப்பவும் போடலை. பெரியவா மௌனமா இருப்பா, பூஜையில பேச மாட்டா. ஏன் இவா புஷ்பத்தை போட மாட்டாங்கிறான்னு ஒருத்தருக்கும் புரியல. ஏதோ என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது, ஆனா என்னன்னு புரியல. அப்படி இருக்கிறதே இவா மண்டையை குழஞ்சு நிற்கிறதே திருப்பி 2-3 தரம் படிக்கிற இதே நாமாவளீஸ்வரர் பெரியவா போட மாட்டேங்கிறா. உடனே இன்னொரு வித்வான் வந்தார். அவர் என்னப்பா பண்ண, ஏதாவது தப்பாப்பா படிச்சுட்டியா கூட, நான் வேணா படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாங்கி பார்த்து பிரம்மஜாயா ஏ நமஹா அப்படின்னர். உடனே பெரியவா புஷ்பத்தை போட்டா. பூஜை முடிஞ்சோடனே அந்த முதல்ல பிரம்மஜயாயி நமஹான்னு படிச்சாரு. அவர்கிட்ட கேட்குறான், ஆமா பிரம்மஜயாயி நமஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. பிரம்மாவை ஜெயிச்சவளேன்னு அர்த்தம் அப்படின்னு. எப்போ பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சண்டை வந்தது, அதுல சரஸ்வதி ஜெயிச்சா அப்படின்னு. அவருக்கே இந்த அர்த்தத்தை கேட்டோன்னு வெக்கமா போயிடுது. அதாவது பிரம்மஜாயாயி நமஹான்னு அதுல நாமாவளி இருக்கு. இவர் அரகுர இருட்டுல அது பார்க்காதனால என்ன பண்ற, ஜாயாங்கிறத ஜெயான்னு படிச்சுட்டார். அதாவது பிரம்ம ஜாயான்னாக்க பிரம்மாவோட பத்தினின்னு அர்த்தம், பிரம்மாவோட மனைவியான உனக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். பிரம்ம ஜெயாயி நமஹா அப்படின்னா பிரம்மாவை ஜெயிச்சவளே உனக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். அதாவது அர்த்தமே விபரீதமா போயிடுது. ஒரு கால் வாங்குறது தான், ஆனா கூட அர்த்தம் எவ்வளவு விபரீதமா போறது பாருங்க. அதனால பிரம்ம ஜாயாங்கிறத பிரம்ம ஜெயான்னு படிச்சுட்டார். இதை கரெக்ட் பண்ணினோன்னு அவருக்கு ரொம்ப சங்கோஜமா இருந்தது. பெரியவா எப்படிலாம் ஒரு நாமாவளி எப்படி ஏதோ காதுல வாங்கிட்டு அதை சொல்லி திருப்பி பண்றாங்கிறது இல்லை, அந்த அர்த்தத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு அதுல ஊறி பண்றான்னு தெரியுது. நவராத்திரிலாம் பூஜை பண்ணா, அம்பாளுக்கு பூஜை பண்ணா உள்ளுக்குள்ள கைங்கரியம் என்றவாள்லாம் சொல்லுவா. அப்படியே லலிதா சஹஸ்ரநாமம் பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாமாவளியும் பார்த்துட்டு பெரியவாளுக்கு அப்படியே அதோட அர்த்தத்துல போய் பாவசமாதியில போய் அப்படியே கண்ணில் தாரதாரியா தண்ணி கொட்டின்ட்டு அப்படியே உருகி பூஜை பண்ணுவான். ஏதோ மெக்கானிக்கலா இனிமே அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் அப்படின்னு கிடுன்னு பூவை விட்டு எறிஞ்சிட்டு புஷ்பத்தை விட்டு எறிஞ்சிட்டு வேலையை முடிச்சோம் அப்படின்னு பண்ண மாட்டான். ஒவ்வொன்றுத்தையும் அனுபவிச்சு அந்த அர்த்தத்துல போய் மூழ்கி அப்படியே இந்த பாவ நிஷ்டையில இருந்து உருகிதான் பூஜை பண்ணுவான். அதை போலதான் இங்க இவர் ஏதோ அஸ்மின் புஸ்தக மண்டலே துர்கா லட்சுமி சரஸ்வதியும் தியாயாமி அப்படின்னாக்க உடனே இங்க எங்க புஸ்தக மண்டலத்துல எங்க துர்கையும் லட்சுமியும் இருந்தா, அதனால சரஸ்வதி தான், மகா சரஸ்வதி இந்தியாயாமி அவாயாமின்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கரெக்ட் பண்றா. அப்படின்னா அதான் பெரியவாளோட குணம். இப்படி நவராத்திரி விராத்திரிலாம் முடிஞ்சது, எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறதே தான் அங்க இந்த ஏகாம்பரம் என்ன பண்ணார், அவரோட குழந்தைகளுக்கு பூணல் போடணும் அப்படிங்கிறதுக்கு அவ தாயார் சாத்தம் வந்தது, குழந்தைகளுக்கு பூணல். அதுக்காக இங்க மெட்ராஸ்க்கு வரதா இருந்தார். அப்படி இங்க வந்த இடத்துல என்ன எடுத்துன்னா, சிம்சன் அப்படின்னு பெரிய கம்பெனி, அந்த குரூப் கம்பெனியோட சேர்மன் சிவசைலம் அப்படின்னு, அவரோட மூத்த பொண்ணு மல்லிகான்னு அவளோட கல்யாணம் நிச்சயம் இருந்தது. அவ அந்த சிம்சன் குரூப்ல அவ எல்லாருமே ரொம்ப பெரியவாழ்ட்டையும் ரொம்ப பக்தி உண்டு. அவ திருநெல்வேலிக்காராளா இருந்தாலும், அவளுக்கு ஆச்சாரிய பீடம் சிங்கேரி ஆச்சாரியாளா இருந்தாலும், இந்த எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத பெரியவாழ்கிட்ட ரொம்ப பிரியம். சிவசைலமா இருக்கட்டும், அவரோட தம்பி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இன்னும் அனந்தராமகிருஷ்ணரா இருக்கட்டும், இன்னும் எல்லாருமே அவ அப்பா அனந்தராமகிருஷ்ணர் எல்லாருமே பெரியவாழ்ட்டையும் ரொம்ப காஞ்சிகாம ஓடிவிடுத்து அப்படி பக்தியோட பெரியவாழ்கிட்ட அசாத்திய பக்தியோட இருந்திருக்கா. பல கைங்கரியம் பண்ணியிருக்கா. இந்த குரூப்ல கைங்கரியம் பண்ணியிருந்தா. இந்த ஏகாம்பரம்லாம் சிம்சன் குரூப்ல இருந்தார். சிம்சன் வைத்தா அப்படின்பா வைத்தியநாத ஐயர், இந்த ஏகாம்பரம் இவாள்லாம் பெரியவாழ்ட்டையும் கைங்கரியம் பண்றதுக்கு அவ அலோவ் பண்ணி அப்படி எல்லாம் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதனால இந்த சிவசைலம் தன்னோட பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த பத்திரிகையெல்லாம் கொடுத்து, இந்த ஏகாம்பரத்திட்ட கொடுத்து, அவசியம் பெரியவாள்கிட்ட மகாகாவுக்கு போய் கல்யாணம் நல்லபடியா இருக்கணும், எல்லாம் க்ஷேமா இருக்கணும், பிரார்த்தனை உண்டா, பிரசாதம் வாங்கிட்டுவான்னு அனுப்ப இவர் திரும்பி வந்தார். குழந்தைகளோட பூணல் இதுக்குன்னு ஊருக்கு வந்தவர் இவர் சிவசைலம் சேர்மன் அவர் சொல்லி அனுப்பிச்சோன்னு பத்திரிகையெல்லாம் எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட சொல்லி, பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி கல்யாணத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னே பெரியவா சொல்லி அனுப்பிச்சா. பிரசாதத்தோட இந்த கல்யாணம் என்ன நடந்தது. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு பரமக்ஷேமா இருந்துருக்கு. அது பெரியவாளோட கிருபையினால, அனுகிரகத்தினால. அதுக்கப்புறம் இந்த ஏகாம்பரத்தோட பிள்ளைகளுக்கு பூணல் அப்படின்னு, பிள்ளைகளுக்கு பூணல் வந்தோடனே அதுக்கு பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த குழந்தைகள் 2 பேரையும் அவரோட மச்சினோன்னு வச்சு பெரியவாளை தரிசனம் பண்ணி வச்சு அவ அனுகிரகத்துல பூணல்லாம் நடந்தது. இப்படி அதுக்கப்புறம் இவர் திரும்பி பெரியவாள்கிட்டயே கேம்புக்கு வந்தார். அப்படி வந்திருக்கிறதே ஒரு நாளைக்கு திருச்சிக்கு பக்கத்துல சிறுகமணி அப்படின்னு இருக்கு. இந்த சிறுகமணியில ஒரு ருக்வேத பாடசாலை,
அந்த பாடசாலையில் பத்மநாபாச்சார் அப்படின்னு ஒரு வித்வான் இருந்தார், வேதவித்து. அவர் ரிக்வேதத்துல பெரிய மகா பண்டிதர். அவ மத்வ மதத்தை சேர்ந்த மாத்வாளா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. இந்த பத்மநாபாச்சார் கல்கத்தால இருந்தார். கல்கத்தால போய் இருக்கிறதே அங்க என்ன பண்ணார், வைதிகத்துக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு புள்ள காலமாச்சு. அதுக்கப்புறம் வரும்படியுமா இருந்தது. இந்த வந்தார் வந்து பெரியவாள்கிட்ட சொல்றது தான் அவருக்கு வாழ்க்கையில பல நிகழ்ச்சிகள். அவருக்கு வேதம் அத்தியனம் பண்ணினா கூட அப்புறம் ஒரு சமயத்துல வேதம் அத்தியனம் பண்ணதெல்லாம் மறந்து போக, அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட வந்து சொல்ல, பெரியவா தனம் இந்த பாடசாலையில பசங்கள்லாம் திருவஸ்வரத்தை திருவஸ்வரத்தை வந்து கேட்டுட்டே இரு, வந்து வேதம் மட்டும் மறக்காது, மறந்தாப்புல இருக்கும் மறக்காது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இனிமே திருப்பி மறக்காது இருக்குன்னா ஒண்ணு பண்ணு. அவருக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளையும் ஸ்கூல்லேருந்து எடுத்துன்னு வந்து நீ முதல்ல வீட்டுல வச்சுட்டு நியமாத்தியனமா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு. நமக்கு அத்தியாபனம்னு வச்சது, அதாவது வேதத்தை நாம படிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை சொல்லித்தரணும்னு வச்சதே படிச்சதை மறக்காத இருக்கிறதுக்கு தான். கம்பல்சரியாவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால உன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொல்லி அது அவளோட வாழ்க்கையில அப்படி ஒரே வேத வித்தா ஆச்சு. அப்படி இந்த சிறுகமணியில பெரியவா என்ன பண்ணா, ஒரு வீட்டை கொடுத்து பாடசாலை வச்சுக்கோ, அந்த பாடசாலையில உன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடு. அதே மாதிரி மாத்வாள்ல வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்றது இல்ல, எல்லாரும் திருமதஸ்தாளுக்கும் வேதம் தான் பிரமாணம்னா கூட அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள்லயே அவ கான்சென்ட்ரேட் பண்ணுவா. சாஸ்திரங்கள் படிக்கிறதுல தான் அவ கான்சென்ட்ரேட் பண்ணா. வேதத்தை பூர்ணமா கனாந்த அத்தியனம் பண்றதுங்கிறதுலாம் அவ ஏதோ உபயுக்தமா வச்சுப்பாளே வழியை பூர்த்தியா வச்சுக்க மாட்டா. அதனால வேதத்தை மாத்வாள்லையும் வேதம் படிச்ச கனபாட்டிகள்லாம் இருக்கணும், பூர்ணமா அத்தியனம் பண்ணவா இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த சிறுகமணியில பாடசாலை வச்சு தர சொல்லி பெரியவாளே மடத்துல ஏற்பாடு பண்ணி பாடசாலை வச்சு கொடுத்து, அதுல ஒரே ஒரு கண்டிஷன் போட்டா, உங்க பாடசாலையில மாத்வ பசங்களை மட்டும்தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இதோட லட்சியமே மாத்வாள்ல வேதம் படிச்சவா இருக்கணுங்கிறதுனாலதான். அதாவது பெரியவா பண்ணியிருக்கிற கைங்கரியம், இவர் ஒரு அத்வைதியா இருந்தாலும் ஸ்மார்த்த மடாதிபதியா இருந்தா கூட, வைஷ்ணவமா இருக்கட்டும் அத்வமா இருக்கட்டும், எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருக்கட்டும், எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளா இருக்கட்டும், அவாவாளுக்கும் இன்னைக்கு அவாவா சித்தாந்தம் இருக்கு, அவள்கிட்டையும் வேதம் இருக்கு, ஆச்சார அனுஷ்டானம் இருக்கு, சாஸ்திரம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் பெரியவாளோட இந்த சகாயம் எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு. அதெல்லாம் பார்த்து பெரியவா பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்படி பண்ணி சிறுகமணியில பாடசாலை வச்சுக்க சொன்னா, அதுக்கு மேல மாத்வாள்ல யாக யஜ்ஞம் பண்ணினவாள் அக்னிஹோத்திரம் பண்றவா இல்லைன்ட்டு அவரை ஆதானம் பண்ணிக்க சொல்லி அக்னிஹோத்திரம் பண்ண சொன்னா, அவர் அக்னிஹோத்திரம் பண்ணி சோமயாகங்கள்லாம் பண்ணினார். இந்த மகாகாவன்ல இருக்கிறதே என்ன பண்ணார், வாஜபேயம்ங்கிற யாகத்தை பண்ணிட்டு அந்த தீர்த்தம் பஸ்மா எல்லாம் பிரசாதம்லாம் எடுத்துன்னு பெரியவா தரிசனத்துக்கு வர்றார். பெரிய யாகம் வாஜபேயம்ங்கிறது. அதை பண்ணிட்டு வந்தா, அது வந்தோன்னு பெரியவா சொல்றா, தேகாமரத்துட்டு நம்மள்ட்ட வெள்ளை கொடை இருக்கோ அப்படின்னா, கொடைன்னா கருப்பு கொடை தான் இருக்கும், வெள்ளை கொடை தான் இருக்கும் அப்படின்னா, உடனே இல்லை அப்படின்னார். உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, பம்பாயிலேருந்து ஜெயலட்சுமி சுப்பிரமணியம்னு ஒரு தம்பதிகள், அவ ஒரு தரம் தரிசனத்துக்கு வந்திருக்கிட்டே ஒரு கலரா இருக்கிற ஒரு கொடை ஒன்றும் பெரியவாளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அது எதையோ உள்ள இருந்தது. உடனே அந்த பம்பாய்க்காரா கொடுத்த கொடை இருக்கும்னு தெரியல, கலர் கொடை, அதை வேணா பாக்குறேன், ஆனா அதுல வெள்ளையா இருக்காது, எல்லா கலருக்கும் அதுல வெள்ளையும் இருக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல போய் எடுத்துன்னு வாங்க. அதை எடுத்துன்னு வந்து பார்த்தா அந்த கொடை கிடைச்சுடுத்து. உடனே பெரியவா சொல்றா, வாஜபேயம் பண்ணிட்டு வந்த அந்த வித்வான அந்த ஊர் ராஜா என்ன பண்ணணும்னு, ஸ்வேத சத்திரம் அப்படின்னு வெண்பட்டு கொடையை பிடிச்சு அழிச்சுன்னு வரணும், அப்படி தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இவரும் வாஜபேயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை வெள்ளை கொடைக்கு பிடிச்சுன்னு வந்து அழிச்சுன்னு தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பார்க்கணும்னு இருக்கு. அதனால நீ அவருக்கு இந்த வெள்ளை கொடையை பிடிச்சு அழிச்சுன்னு வா அப்படின்னா. அந்த சமயம் பார்த்து என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஷாண்டூர்ங்கிற ஊரை சேர்ந்த ராஜா, ஷாண்டூர் ராஜா முன்னமே பார்த்திருக்கோம். இந்த ஷாண்டூர் ராஜா பரம பக்தர், அடிக்கடி பெரியவா தரிசனம், அவர் குடும்பத்தோட வந்திருக்கார். வந்தா பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். ஏகாம்பரத்தில் சொல்றா, கொடையும் கிடைச்சுடுத்தோ, இப்ப ராஜாவே பிரத்யக்ஷ ராஜாவே வந்துட்டார். அதனால ஒண்ணு பண்ணி இந்த ராஜாட்ட அந்த கொடையை கொடுத்து அவரை ஊர் எல்லையிலேந்து அந்த வாஜபேயம் பண்ண பத்மநாபாச்சார ராஜா கொடை பிடிக்க, இந்த பத்மநாபாச்சாருக்கு ஒரு ஷால்வை மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழிச்சுன்னுவா, அவளை அப்படி பார்க்கணும் அப்படின்னு. அவர் பத்மநாபாச்சார் உருகி போயிட்டார். பெரியவாளோட எப்படி இல்லாம அந்த சம்பிரதாயத்தை
காவலராக இருக்கா, எப்படிலாம் பெரியவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதிப்பு கொடுக்குறா, எதை எதை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புல இருக்கு அப்படின்னு. அந்த அழகே அழகுதான், தனி தான் அது. அதுக்கப்புறம் சாண்டூர் ராஜா அவருக்கு பரம சந்தோஷம். இப்படி அப்புறம் எல்லாம் விவரம்லாம் சொல்லி இது மாதிரி இவர் வாஜபேயம் பண்ணியிருக்க அப்படின்னா அவருக்கு பரம சந்தோஷம். இப்படி சாண்டூர் ராஜா கொடை பிடிக்க இந்த பத்மநாப ஆச்சார இவ மரியாதைகளோடு அழிச்சுன்னு வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணி பெரியவா அப்புறம் எல்லாம் விசாரிச்சு அப்புறம் இந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு பரம சந்தோஷமா அவருக்கு அனுகிரகம் பண்ணினா. அவளுக்கு அப்படி ஒரு பிரீத்தி பெரியவாள்கிட்ட. கும்போணம் மடத்திலேயே பாடசாலை வாத்தியாராக இருந்தார். இவருக்கு 3 பசங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பிள்ளைகளும் இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பெரிய பிள்ளை ராமகிருஷ்ணாச்சார் அப்படிங்கிற மந்திராலயத்தில் பாடசாலை வச்சு நடத்தின்னு இருக்கார். அதே மாதிரி சிறுகமணியில் அவர் 2வது பிள்ளை பாடசாலை நடத்தின்னு இருக்கார் பரசுராமாச்சார்னு. 3வது பிள்ளை ஈரோடில் பாடசாலை வச்சு நடத்தின்னு இவ 3 பிள்ளைகளும் 3 பாடசாலை நடத்தின்னு இருக்கா. 3 வந்து ரிக்வேத பாடசாலை, அதில் எல்லாம் மாத்வ பசங்க தான் படிச்சுட்டு இருக்கு. 3 பேருமே யாக யஜ்யங்கள் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி மாத்வாளில் அக்னிஹோத்திரம் பண்ணவா யாகம் பண்ணினவாளே இல்லைங்கிறது போக இப்போ ஒரு பத்மநாபாச்சாராயி அது இப்போ 1 3 வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 3 அப்படியே விருத்தி ஆகிட்டு வரும். அந்த பாடசாலையில் குழந்தைகள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இவாழமும் இந்த பரசுராமாச்சார் இவாளுக்கெல்லாம் இன்னமும் லௌகீக ஆசையே துளி கூட இல்லாத இருக்கு. அப்படி ஒரு நிர்மலமா இருக்காவா. கேட்டா எதுவா இருந்தாலும் பெரியவா பார்த்துக்கிறா, பெரியவா அனுகிரகம் பண்றா. அவ சொன்னா சதர்மத்தை பிடிச்சின்று அனுஷ்டானம் பண்ணின்று எல்லாம் பகவான் காப்பாத்துவன்னு. அது சத்திய வாக்கு, அந்த குருவாக்கு வேண் போகல அப்படின்னு அப்படி ஒரு திருடமான நம்பிக்கையோட சம்பிரதாயம் சித்தாந்தம் வேறையா இருக்கலாம், துவைத்தமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், மத்வ மதமா இருக்கலாம். ஆனால் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தியா இருக்குன்னா அதுதான் அத்வைதம்ங்கிறது. எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிண்டு எல்லாருக்கும் ஹிதமா இருக்கிறது, எல்லாருக்கும் பிரியமா இருக்கிறது தானே அத்வைதத்தோட சிறப்பை. அப்படி இந்த பத்மநாபாச்சார் அவ பரம்பரை குடும்பம் இருந்துன்னு இருக்கு. அப்படி அவர் யாகம் பண்ணிட்டு வர அவருக்கு இது மாதிரிலாம் மரியாதை பண்ணினா, அது மாதிரி எந்தெந்த சமயத்தில் எதை மரியாதை பண்ணும் அப்படிங்கிறதுன்னு பெரியவாளுக்குன்னு தெரியும். அதாவது உத்தம ஒரு வீரராகவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், மகா வித்வான். அவர் வைசேஷிக ரசாயனம் அப்படின்னு ஒரு விசிஷ்டாத்வைத நூல் எழுதியிருந்தார். உடனே பெரியவா என்ன பண்றா, மடத்தில் இருந்த வித்வான்களை கூப்பிட்டு இந்த உத்தம ஒரு வீரராச்சாரியாருக்கு போய் மரியாதை பண்ணிட்டு வா இந்த புஸ்தகம் எழுதினத்துக்கு அப்படின்னு. அதில் சில மடத்தில் இருக்கவாள்லாம் சொன்னா, அவரோ வைஷ்ணவராக இருக்கார், விசிஷ்டாத்வைத கிரந்தம் எழுதியிருக்கார், அதுக்கு நம்ம போய் எதுக்கு மரியாதை பண்ணுவேன்னு. அதுக்கு பெரியவா சொல்றா, ஒரு வித்வான் இது மாதிரிலாம் பண்ணினா அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தா அவளை உடனே ஆதரித்து அதை பாராட்டி அவளுக்கு சகாயம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா. இப்போ ராஜாக்கள்லாம் இல்லாத போயிடுத்து, இது டெமோக்ரஸியாக போயிடுத்து. அதனால நம்ம எல்லாருமே ராஜா தான். அதனால யாரா இருந்தாலும் எந்த வித்தியாசமும் பார்க்கப்படாது. ஒரு வித்வான் மெனக்கெட்டு பரிசிரமப்பட்டு இது மாதிரிலாம் ஒரு பண்ணியிருக்காருன்னா அதை யாரானும் 10 பேரானு ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு அதை பாராட்டணும், அவளுக்கு ஒரு கௌரவப்படுத்தணும். அது நம்மளோட கடமை. அதனால அவசியம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா போய் பண்ண அவர் வீராச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரியவாளோட அந்த விசாலமான பரந்த எண்ணத்தையும் அதையும் பார்த்து பெரியவாளால தான் இப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரியத்தை காமிச்சு நெகிழ்ந்து போனார் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இப்படி பெரியவாளுக்கு எந்த வித்தியாசம் இல்லாத எல்லாத்தையும் ஒரே பிரியத்தை காமிச்சுருக்கா. அதை நாம தொடர்ந்து நாமளும் அனுபவிக்க